வணக்கம். நம்ம ஜென் கதைகளை வாசிச்சிட்ருக்கோம். ஜென் கதைகள் எல்லாமே மிக சிறப்பானதாக, அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இயல்பானதாக இருக்கும். நம்மளோட இயல்பிலேயே அது சரி செய்யும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மை. இதில் உன்னை அறிவாய் அப்படிங்கிற கதை. அது மலைப்பாங்கான ஒரு தேசம். அங்கு உள்ள சாலைகளும் கல்லும் கரடு முரடுமாக இருந்தன. அவை நடப்பவர் காலில் குத்தி துன்புறுத்தின. எல்லா சாலைகளிலும் மாட்டுத்தோலை விரிக்க உத்தரவிடப் போகிறேன் என்றான் மன்னன். அப்போதுதான் நடப்பதற்கு மெத்தென்று இருக்கும் என்றது அவனது எண்ணம். இது என்ன அறியாமை என்றார் குரு. தேசம் முழுவதும் தோளால் போர்த்துவதை விட உன் கால்களில் 2 தோல் துண்டுகளை அணிந்தால் போதுமே என்ற அறிவுரை கூறினார் அவர். இதை கேட்ட மன்னன் விழிப்புணர்வு பெற்றான். உலகத்தையே உனக்கேற்ப வளைப்பதை விட உன் மனதை உலகுக்கேற்ப வளைத்துக்கொள் என்கிறது ஜென். உலகத்தையே உனக்கேற்ப வளைப்பதை விட உன் மனதை உலகுக்கேற்ப வளைத்துக்கொள் என்கிறது ஜென். இப்போது வெயில் அதிகமாக அடிக்குது அப்படின்னு சொன்னால், வெயிலேருந்து பாதுகாக்க உலகத்துக்கே ஒரு குடை நம்ம செய்ய முடியாது. ஆனால் நமக்கு அந்த வெயிலேருந்து பாதுகாக்க நமக்கு ஒரே ஒரு குடை போதும், சிறிய குடை. அது நம்மை பாதுகாத்து கொள்ள. அதே போல் நமக்கு கால் சுடாமல் இருக்க நமக்கு காலணிகள் பயன்படுது. அதுதான். அப்போது இந்த இடத்துல என்னென்னா, உலகத்தையே நம்ம வளைக்க முடியாது, ஆனால் உலகத்துக்கேற்ப நம்ம வளைத்து கொள்ளலாம். அதுதான் ஜென். ஒரு அரசன் உலக வரலாற்றை அறிய விரும்பினான். பூமியின் மனிதர் தோன்றிய நாள் முதல் இதுவரை நடந்த எல்லாம் தனக்கு தெரிய வேண்டும் என்றான். அமைச்சர்கள் சுறுசுறுப்பாயினர். ஏராளமான ஆட்கள் அமர்த்தப்பட்டு சுவடிகள் கட்டுக்கட்டாக குவிக்கப்பட்டன. 1000 நூற்பிரதிகள் அம்பாரமாய் கொண்டு வந்து அரண்மனையில் அடுக்கப்பட்டன. மன்னன் மலைத்தான். இவ்வளவு நூல்களை படிக்க நான் பல ஜென்மம் எடுத்தாலும் போதாது. வரலாற்றை சுருக்கமாக தயாரியுங்கள் என்றான். மந்திரிகளுக்கு புரியவில்லை. உலக நிகழ்ச்சிகளில் எதை குறைப்பது, எதை விடுவது என்று. குரு வந்தார். இதை கேட்டார், சிரித்தார். உலக வரலாறு தானே இதோ என்று ஒரு ஓலை நறுக்கில் ஒரு வரி எழுதி நீட்டினார். அனைவருக்கும் வியப்பு. அதில் இருந்த வாசகம் இதுதான்: மக்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மடிந்தார்கள். மன்னன் இதை பார்த்ததும் ஞானம் பெற்றான். இரவும் பகலும் வருவது போல் பசியும் தூக்கமும் இறப்பும் பிறப்பும் எல்லா காலங்களில் வரும் போகும். இதற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஞானியாக ஆக உலக வரலாற்றை கரைத்து குடிக்க வேண்டியதில்லை. எல்லா நிகழ்வுகளிலும் பெயர்கள்தான் வேறு வேறு. ஜென் தத்துவம் மிக இயல்பானது, முழுக்க மனத்துடன் ஒன்றியது. அதுதான். அதாவது உலக நிகழ்ச்சிகள் முழுவதையும் நம்ம அறிய முடியாத ஒரே ஒன்று திருக்குறள் எடுத்துக்கிட்டாலே அதுக்கே அத்தனை பிறவி எடுக்கணும். அது முழுவதையும் தெரிந்து கொள்ள, அதை எப்படி வள்ளுவருடைய மனதில் அவர் எப்படி நினைத்து எழுதினார் என்று புரிந்து கொள்வதற்கே அத்தனை வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தை அறிய, உன்னை அறிந்தால் நீ உலகத்தை அறியலாம். அவ்வளவுதான். இதுதான் அதெல்லாம் மிக அழகாக சொல்லுது. பாருங்கள். ஆக உலக வரலாற்றை எல்லா நிகழ்வுகளிலும் பெயர்கள் தான் வேறு வேறு. அவ்வளோதான். ஜென் தத்துவம் மிக இயல்பானது, முழுக்க மனத்துடன் ஒன்றியது. சாரிபுத்தர் என்பவர் ஞானம் பெற புத்தரை தேடி வந்தார். புத்தர் சொன்னார், உன் மனதில் ஏராளமான கேள்விகள், எண்ணற்ற சந்தேகங்கள் இருப்பதை நான் அறிவேன். இதனால் உன் மனம் அலைப்பாகிறது. நீ என்னுடன் இரு. 1 வருடமும் எதுவும் பேசாது மௌனமாயிரு. அடுத்த ஆண்டு உன் கேள்விகளுக்கு நான் தெளிவான பதில் சொல்வேன். சாரிபுத்தர் மௌனமானார். அன்று முதல் அவர் எதுவும் பேசுவதே இல்லை. 1 ஆண்டு கழித்து, சாரிபுத்தா, உன் ஐயங்களை கேள் என்றார் புத்தர். கேட்க எதுவும் இல்லை பெருமானே என்றார் சாரிபுத்தர். ஆம், அவர் ஞானம் பெற்று விட்டார். மனமே கேள்வியின் பிறப்பிடும், பதிலும் அங்கேயேதான் இருக்கிறது. மௌனம் மனதின் கதவுகளை விரிய திறக்கிறது. அப்போது அங்கு நிறைந்திருந்த ஆரவாரங்கள், ஐயங்கள் ஆகியவை கூச்சலாக வெளியேறி விடுகின்றன. அதன் பின் அங்கே விடை அமைதியாக மேடை ஏறுகிறது. மனமென்னும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி அப்பரடிகள். அப்போது மனத்துக்கு தான் அத்தனை நூட்கள் இருக்குது. மனம்தான் அவ்வளவு ஒவ்வொரு மனிதனின் மனம் பிரபஞ்சம் போன்றது. அப்போ அந்த மனத்திலேயே அத்தனை கேள்விகளும் அத்தனை விடைகளும் வினா விடை அனைத்தும் அதிலேயே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனின் மனதிலும். அதனால தான் தனி மனிதன்
அவனால் வந்து சாதிக்க முடிகிறதற்கு காரணம் அவன் அவனை அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் உலகத்தை அறிந்தவனாக அறிகிறான். அதனால தான் தன்னை அறிந்தவன் தரணியை வெல்வான் அப்படிங்கிறது. அதுதான் வந்து நமது பிறப்பின் நோக்கம், தன்னை நாம் அறிதல், அவ்வளோதான். அதிலேருந்து தெரிந்து கொள்ளலாம் எல்லோரையும் எப்படி அறிவது என்று. நன்றி.